எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே இயேசுவினுடைய அந்த இறுதியில் சொன்ன 7 வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தொடக்கத்தில் கடவுள் உலகை படைத்த போது இந்த உலகத்தில் பாவம் நுழைகிறது. அங்கே ஏதேன் தோட்டத்திலே நின்றது ஒரு மரம், ஒரு ஆண், ஒரு பெண். இன்று கல்வாரி மலையில் அந்த பாவம் துடைக்கப்படுகின்ற பொழுது நிற்பதும் சிலுவை என்ற ஒரு மரம், இயேசு என்று ஒரு ஆண், அன்னை மரியாள் என்று ஒரு பெண். இப்போ சிலுவை மரம் அந்த மரமாக இருக்கிறது. புதிய ஆதாமாக கிறிஸ்து இருக்கின்றார். புதிய ஏவாளாக, 2ஆம் ஏவாளாக அன்னை மரியாள் நிற்கின்றார். வழக்கமாக எல்லாவற்றையும் வெற்றி பெறக்கூடிய மனிதனால் சாவை மட்டும் வெற்றி கொள்ள முடிவதே இல்லை. சாவுக்கு முன்னால் மட்டும்தான் மனிதன் பயந்தே விடுகின்றான். அதான் சொல்லுவார்கள் அல்லவா, மற்றவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதன் அடுத்தவருக்கு கிடைக்கிறதே என்று பொறாமைப்படாத ஒரே விஷயம் சாவு மட்டும்தான் என்று சொல்லுவார்கள். அதிலும் நல்ல சாவு, கெட்ட சாவு என்று கூட நாம் பிரித்து வைத்துள்ளோம். முதிர்ந்த வயதில் எல்லா இன்பங்களையும் பெற்றுக்கொண்டு அந்த முழுமையாக அதை அனுபவித்த பின் இறப்பது நல்ல சாவு, அல்லது தனக்கு பின் தொடர்ந்து ஒரு வாரிசை ஏற்படுத்திவிட்டு இறப்பது நல்ல சாவு என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும்போது இந்த நாசரேத்து இயேசுவினுடைய சாவு நல்ல சாவா, கெட்ட சாவா? ஏனென்றால் விவிலியம் காட்டக்கூடிய முதுபெரும் தந்தையர்கள் நீடூழி வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆபிரகாம் 175 ஆண்டுகள், மோசே 120 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இயேசு வாழ்ந்தது வெறும் 33 ஆண்டுகள், வெறும் 33 வயது. அது வாழ்கின்ற வயது, சாகின்ற வயது அல்ல. ஆதாம் தன் சந்ததியாக காயின், ஆபேல், சேத்தை விட்டு செல்லுகின்றார். நோவா தன்னுடைய புதல்வர்களை விட்டு செல்லுகின்றார். ஆபிரகாம் ஈசாக்கை விட்டு செல்லுகின்றார். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் விட்டு செல்லுகின்றார். யாக்கோபு 12 புதல்வர்களை விட்டு செல்லுகின்றார். ஆனால் சந்ததி இல்லாத ஒருவர் இங்கே இறக்கப் போகின்றார். இவர் சாவு நல்ல சாவா, கெட்ட சாவா? வழக்கமாக யாராவது இறந்த பின்னால் நாம் அந்த குடும்பத்தினிடத்திலே கேட்பது, கடைசியாக என்ன சொன்னார், நன்றாக பேசினாரா, தெளிவாக பேசினாரா என்று வழக்கமாக நாம் கேட்பதுண்டு. விவிலியத்திலே 4 பேருடைய இறுதி பேச்சு மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது. விடுதலை பயணம் 49வது அதிகாரத்திலே யாக்கோபினுடைய இறுதி பேச்சு, ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த பேச்சு அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரத்திலே மோசேயினுடைய இறுதி வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது. திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் என்கின்ற அந்த திருத்தொண்டருடைய பேச்சு பதிவு செய்யப்படுகிறது. இறுதியாக புதிய இஸ்ராயேல் விடுதலை வீரராக வந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பேச்சு பதிவு செய்யப்படுகிறது. இஸ்ராயேல் இனத்தினுடைய தலைவராக யாக்கோபு இருக்கின்றார். விடுதலை பெற்ற இஸ்ராயேல் மக்களுடைய தலைவராக மோசே இருக்கின்றார். புதிய கிறிஸ்தவத்தினுடைய தலைவராக இந்த ஸ்தேவான் இருக்கின்றார். முதல் மறைசாட்சியாகவும் அவர் இருக்கின்றார். புதிய மனுகுலத்தினுடைய தலைவராக இயேசு இருக்கின்றார். இந்த 4 பேருடைய அந்த பேச்சுகள் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, வாழ்நாளெல்லாம் பிறருக்காக கண்ணீர் விட்டவர், தன் நண்பன் லாசருக்காக கண்ணீர் விட்ட இயேசு, எருசலேம் அந்த நகருக்காக கண்ணீர் விட்ட இயேசு இங்கு கதறி கண்ணீர் விட்டு அழுவார் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா என்று சுற்றி வந்து மலைப்பொழிவு, சமவெளி பொழிவு, கதைகள், உவமைகள் என்று தன் வாழ்நாளெல்லாம் தந்தை கடவுளையும் அவருடைய அன்பையும் போதித்த அந்த பாலஸ்தீனத்தினுடைய பகலவனாம் இயேசு இறுதியில் அனைத்தையும் சேர்த்து இந்த சிலுவை மரத்தினுடைய பீடத்திலே உரையாற்றுகின்றார்.
ஆணிகளை உடைத்து விட்டு இறங்கி வந்து படை வீரர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி ரோமை அரசை வீழ்த்தி அரியணையை பிடித்து விடுவார் என்று காத்திருக்கிறது அந்த சினிமாக்கார கூட்டம். அவர்கள் சினிமாத்தனமாகத்தான் எல்லாவற்றையும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் நடந்தது வேறு விதமாக இருந்தது. வெற்றி தோல்வியாகிவிட்டது. ஆனந்த ராகம் முகாரி ராகமாக அடங்கி அது இன்னும் தொடர்ந்து அவர்கள் நினைத்தது எதுவுமே நடக்காமல் போன அந்த வேளையில்தான் இயேசு இந்த 7 வார்த்தைகளையும் சிலுவை பீடத்திலே இருந்து ஒன்றொன்றாக உதிர்க்கின்றார். இப்போ முதல் வார்த்தை, வழக்கமாக இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் அவர் அழுவார் என்று நினைத்தார்கள். அவர்கள் கொடுத்த அந்த குடைச்சலில் இவன் மனம் நொந்து வெம்பி தன் நிலையை நினைத்து வருந்தி புலம்பி கண்ணீர் விட்டு கதறுவான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் வழக்கமாக அதைத்தான் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்கள் பிறந்த நாளை சபிப்பார்கள், தங்களை சிலுவையில் அறைந்தவர்களை சபிப்பார்கள், தங்கள் தாயை சபிப்பார்கள், சிலுவைக்கு முன்னால் நிற்பவர்கள் மேல் காரி உமிழ்வார்கள். சிசேரா என்கின்ற அந்த வரலாற்று அறிஞர் இதை பற்றி விரிவாக எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், பல நேரங்களில் தெய்வத்தை நிந்தனை செய்வார்கள். கடவுளை பழித்து உரைப்பதை நிறுத்துவதற்காக சிலுவையில் அறைவதற்கு முன்பு குற்றவாளிகளுடைய நாவுகளை வெட்டி விடுவார்களாம். ஏனென்றால் அவர்கள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தை, அவர்கள் பேசக்கூடிய கடவுள் நிந்தனையை முன் நிற்பவர்களால் கேட்க முடியாது. எனவே அந்த நாவை வெட்டி விடுவது வழக்கம் என்றுதான் அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதி வைக்கின்றார். இப்போ மறைநூலறிஞர்களும் பரிசேயர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். பகைவர்களையும் அன்பு செய் என்று போதித்த இவன் கண்டிப்பாக நம்முடைய குடைச்சல் தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் கதறி அழுது வெறுப்போடு பேசி காரி உமிழ்வான் என்றுதான் காத்திருந்தார்கள். ஆனால் சந்தன மரத்தை வெட்டுகின்ற கோடாரிக்கு சந்தன மரம் தன் நறுமணத்தை கொடுக்கும். அதுபோல தன்னை வெட்டுகின்ற கோடாரிக்கு எவ்வாறு சந்தன மரம் நறுமணத்தை கொடுக்கிறதோ அதே போல வாய் திறந்த இயேசு முதல் வார்த்தையை பேசுகின்றார், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. யாரை மன்னிப்பது? மன்னியும் என்று சொல்கின்றாரே, யாரை? பகைவர்களையா? கயபா, அண்ணா, அந்த அரண்மனை காவலாளிகளையா? எந்த யூதனும் மாலை நேரத்திலே விசாரிக்கப்படக்கூடாது என்று சட்டம் இருந்த பின்னாலும் ஒரே இரவில் அந்த சட்டங்களை எல்லாம் காட்டில் பறக்க விட்டு 4 விசாரணை நீதிமன்றத்திலே அவர் விசாரிக்கப்பட்டாரே, அவரை சூழ்ந்து நின்றார்களே, அந்த நீதிபதிகளையா அல்லது பிலாத்து ஏரோதுவையா அல்லது அங்கு நின்ற மக்களையா? யாரை மன்னிப்பது? இயேசுவை பயன்படுத்தி நட்பை வளர்த்து கொண்ட பிலாத்துவும் ஏரோதும் முள்முடி பின்னியவர்களையா, சாட்டையால் அடித்தவர்களையா, அல்லது நீதியை அநீதியாக தீர்ப்பிட்டவர்களையா, காட்டி கொடுத்தவரையா, மறுதளித்தவரையா? யாரை மன்னிப்பது? தங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிறார் என்று தெரிந்தும் அவரை இந்த சிலுவை சாவுக்கு கையளித்தவர்களையா? இயேசு வேண்டாம், பரபா மட்டும் போதும் என்று முடிவெடுத்து இயேசுவை விடுதலை செய்ய வேண்டாம் என்று பரபாவையே விடுதலை செய்யும் என்று கத்தியவர்களையா? யாரை மன்னிப்பது? ஓசானா ஓசானா என்று பாடிவிட்டு சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்டவர்களையா? இந்த இரத்தம்தான் தங்களை மீட்கப் போகிறது என்று தெரிந்தும் தெரியாமலும் இவனுடைய இரத்தத்தில் எங்களுக்கு பங்கில்லை என்று பிலாத்து கை கழுவிய பொழுது இவன் இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று உரக்க கத்தியவர்களையா? அல்லது அந்த இரத்தத்தை ஆணி பாய்ச்சி வெளியேற்றியவர்களையா? யாரை மன்னிப்பது? செய்வது தவறு என்று தெரிந்த பின்னாலும் ஏன் இதை செய்கிறார்கள், ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு திராணியற்று நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஒதுங்கி வேடிக்கை பார்த்தவர்களையா? யாரை மன்னிப்பது? வழக்கமாக இறக்கின்ற மனிதர்கள் ஒன்று தாங்கள் தவறே செய்யவில்லை என்பார்கள், அல்லது தங்களுக்கு தவறு இழைத்தவர்களை சிலுவையில் கடிந்து கொள்வார்கள், அல்லது தங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டுவார்கள். ஆனால் இயேசு மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே தலைமை குரு செம்மறியாட்டு இரத்தத்தால் பாவிகளுடைய மன்னிப்பிற்காக திருத்தூயகத்தில் மன்றாடியது போல என்றென்றும் தலைமை குருவாம் கிறிஸ்து தன் உடலாகிய பலிபொருளால் சிலுவை என்ற பீடத்தில் அனைவரையும் மன்னிக்கின்றார்.
தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் நாம் வாசிப்பது போல, அதாவது உன் வித்து அவன் தலையை நசுக்கும் என்று ஏவாளுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி இங்கே நிறைவேறியது. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை, அன்று காயின் சிந்திய அந்த ஆபேலுடைய இரத்தம் கடவுளை நோக்கி முறையிட்டு நீதி கேட்டு முறையிட்டது. அதே போல இன்று மனித காயின்கள் சிந்திய புதிய ஆபேலாகிய கிறிஸ்துவின் இரத்தம் கடவுளிடம் அவர்களுக்காகவும் நமக்காகவும் மன்னிப்பை வேண்டுகிறது. அப்படி என்றால் மன்னிப்பு என்ற கொடைதான் ஆண்டவர் இயேசு தருகின்ற முதல் வார்த்தையினுடைய பாடம். நாம் மன்னிக்க கடமைப்பட்டவர்கள். அருகில் இருக்கக்கூடியவர்களை நம்மால் மன்னிக்க இயலவில்லை என்றால் தூரத்தில் இருக்கக்கூடிய கடவுளை நாம் அன்பு செய்ய முடியாது என்பதுதான் யோவான் நமக்கு எழுதுகின்ற பாடமாக இருக்கிறது. அதனால தான் சொல்வார்கள், மன்னிக்காத மனம் சாத்தானுடைய செயல் தளம். தவக்காலத்திலே மிக முக்கியமாக நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒரு மனிதனை நாம் மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது அலகைக்கு நம்மேல் அதிகாரத்தை கொடுக்கிறோம். ஏனென்றால் அலகை சட்டம் தெரிந்தவன். கலகக்காரர்களையும் சூழ்ச்சி செய்பவர்களையும் நான் தண்டிப்பேன், மற்றவர்கள் மீது குறை சொல்பவர்களை நான் அருவருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அலகை அறிந்திருக்கின்றான். அதனால தான் இயேசு பல இடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14-15 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்பது ஒரு நிபந்தனையான சட்ட விதி என்றால் இந்த விதியை அலகை அறிந்திருக்கின்றான். எனவேதான் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என நாம் அடிக்கடி கேட்டாலும் அதனுடைய உள் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் மன்னிக்காமல் இருப்பது வரையிலும் நம்முடைய குற்றங்களும் மன்னிக்கப்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒப்புரவு பற்றிய செய்திகளை நிறைய கேட்டோம். எனவே நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு முடிவெடுத்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய போய் எல்லா குற்றங்களையும் எல்லா குறைகளையும் நாம் என்ன செய்கின்றோம்? தெளிவாக உணர்ந்து ஏற்று அறிக்கையிட்டு இதயபூர்வமாக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகின்றோம். பரவாயில்லை. ஆனால் நாம் மன்னிப்பு கேட்ட பின்னால் நாம் மன்னிக்க வேண்டிய 2 பேரை நாம் இன்னும் மன்னிக்கவில்லை, அவரோடு பேசவில்லை என்றால் ஃபாதர் ஆசீர்வாதம் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? ஆண்டவராகிய கடவுள் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கட்டும், எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தினால் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் உங்கள் எல்லா பாவங்களிலிருந்து நான் விடுவிக்கிறேன், சமாதானத்தோடு செல்லுங்கள், இனிமேல் பாவம் செய்யாதீர்கள் என்று அந்த குருவானவர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவார். அது உண்மை. இப்ப கேள்வி என்னன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டதா? குரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, நீங்கள் என்ன செய்துட்டீங்க? அறிக்கையிட்டு மனம் வருந்திட்டீங்க. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டதா? இல்லை. சந்தேகமே வேண்டாம், நான் சொல்லல, இயேசுதான் சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் குற்றங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அதனால தான் அந்த விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்கின்ற ஜெபத்திலே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னிப்பும், எங்களை பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12-13 அந்த வார்த்தைகள் நாம் அதைத்தான் வாசிக்கின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்போ குற்றங்கள் மன்னிக்கப்படாத நிலையில்தான் இருக்கும். ஆனால் ஒப்புரவு முடிந்து போய் அந்த 2 பேரையும் மன்னித்து உறவை புதுப்பித்தால் அந்த ஒப்புரவு முழுமையடையும். இல்லை என்றால் ஆசீர்வாதம் கண்டிப்பாக, குரு கொடுத்த ஆசீர்வாதம் ஒருபோதும் வீணாக போகாது. அது நம்முடைய தலைக்கு மேல் நம்முடைய குடும்பத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும். எப்போது நாம் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ, எப்போது நாம் பேச வேண்டியவரோடு பேசி நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறோமோ, அப்போதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய தலைமேல் விழும், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேல் விழும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. மன்னிக்காத காலம் வரையிலும் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது. அது அலகை நம்முடைய உடலுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுதான் சீராக்கு ஞானம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் இறைவார்த்தை சொல்லுகிறது, உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு,
அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் பலர் அவளுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும். உன் முடிவை நினைத்துப்பார், பகைமை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு, கட்டளைகளை நினைவில் கொள், அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே, உன்னத இறைவன் உடன்படிக்கையை கருத்தில் வை, குற்றங்களை பொருள்படுத்தாதே. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு தான் வாசிக்கின்றோம். எப்படி? கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால். அந்த வார்த்தை நீங்க பார்க்கணும், கவனமா பார்க்கணும். அதாவது, ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது, இவ்வளவு புரியுதா? நீங்கள் காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது, அடுத்த வார்த்தை கவனிங்க, உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல். வித்தியாசம் புரியுதா? உங்களுக்கு உங்கள் சகோதர சகோதரிகள் மேல் மனத்தாங்கன்னு சொல்லல. எப்படி சொல்லுது? அவங்களுக்கு உங்க மேல மனத்தாங்கல் இருக்குன்னு நினைவுக்கு வந்தால். நம்ம நினைவு மொத்தம் அப்படித்தானே இருக்குது. நமக்கு மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய மனத்தாங்களை பற்றி இங்கே பேசப்படவில்லை. மற்றவர்களுக்கு ஒருவேளை இருக்குன்னு நமக்கு தோணினாலே என்ன செய்யணுமா? போய் உங்கள் உறவை புதுப்பித்து கொண்டு காணிக்கைகளை செலுத்துங்கள். அடுத்த வார்த்தையை கவனிங்க, உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்தை கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்றால் மன்னிக்காத மனம் சாத்தானுடைய அந்த அடிமை நிலையிலே செல்லுகிறது. அது சிறைச்சாலையாக மாறுகிறது, சாத்தானுடைய செயல் தளமாக மாறுகிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சாத்தான் சட்டத்தையும் விதியையும் அறிந்தவன். அவன் சொல்லுவான், ஆண்டவரே இந்த ரோஸ்மேரி மன்னிக்கவில்லை, ரோஸ்மேரி மன்னிக்கவில்லை, அப்பா அவள் மேல் எனக்கு தானே அதிகாரம். கடவுள்னு சொல்லுவாரு, ஏன்னா நீதியுள்ள கடவுள். அவர் இங்கே சொல்லியிருக்கிறார், நீ மன்னித்தால் உனக்கு மன்னிப்பு. அப்போ ரோஸ்மேரி மன்னிக்கவில்லை என்று சாத்தான் குற்றம் சாட்டுகின்ற பொழுது, அவள் மீது எனக்குத்தான் அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொல்வார், ஆமா ஆமா உனக்கு அவள் மீது அதிகாரம், உனக்குத்தான் அவள் மீது அதிகாரம். அல்லது மாணிக்கம் மன்னிக்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே மாணிக்கம் மன்னிக்கவில்லை, எனக்கு அவன் மீது அதிகாரம் உண்டுதானே என்று அழகை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? ஆமா உனக்கு அதிகாரம் உண்டு. என கடவுளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளாலே நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் தன் சகோதரர்களை குற்றம் சாட்டக்கூடியவன் அலகை. எப்போதும் நம் சகோதரர்களை குற்றம் சாட்டக்கூடியவன் அலகை என்று விவிலியம் சொல்லுகிறது. என்றால் அந்த அலகை கண்கொத்தி பாம்பு போல பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குற்றங்களை கடவுள் முன்னால் எடுத்து வைக்கிறது. தனக்கு அந்த நபர்கள் மேல் அதிகாரம் உண்டு என்று நிறுவுவதற்காக அவன் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான். என்றால் மன்னிக்காத ஒவ்வொருவரும் அந்த சிறைச்சாலை கடைசி காசு வரை, அதாவது கடைசியிலே மன்னிப்பு கேட்காத வரையிலும் அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவீர்கள். ஒப்புரவர்கள் சாதனை எல்லாம் ஓகே, அருள் தந்தையின் உங்களுடைய மன வருத்தமும் ஓகே, அருள் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் ஓகே, தொங்கிட்டு தான் நிற்கும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாத வரையிலும், கடைசி காசு திருப்பி செலுத்தாத வரையிலும் நாம் சிறைச்சாலையில் தான் இருப்போம். மன்னிக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் முன்னிலையிலே அறிக்கையிட்டாலும் அவர் என்ன சொல்றாரு? சரிப்பா சமாதானம் போ, 2 அருள் நிறைந்த மாதிரியே சொல்லு, அப்படிதான் அவ்வளவுதானே சொல்றாரு. பெரிய பெரிய கல்லூருட்டா சொல்றாரு இல்ல,
அருள் நிறைந்த மாதிரியே சொல்லு, சமாதானமா போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று கடவுளே நம்மை இலவசமாக மன்னித்து அனுப்புகின்ற பொழுது நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய அன்பிற்குரியவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு ஏன் இன்னும் தாமதம்? எனவே அதை உணர்ந்து, தந்தையே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் ஒலிக்கின்ற பொழுது அதை நாம் மனதிலே வைத்து மன்னிப்பதற்குரிய முயற்சிகளை எடுக்காத வரையிலும் நம்முடைய மனங்கள், மன்னிக்காத மனங்கள் சாத்தானுடைய செயல் தளமாக இருக்கும். மன்னித்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இது முதலாவது. இரண்டாவது, உலகினுடைய இறுதி தீர்ப்பு கல்வாரி மலையிலே நிழலாடுகிறது. நீதிபதி இயேசு நடுவில் நிற்கின்றார். மனிதகுலத்தினுடைய இரண்டு பகுதிகளும் இரண்டு பக்கமாக இருக்கிறது. இந்த மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய மீட்படைந்தோரும் சபிக்கப்பட்டோரும் செம்மறியாடும் வெள்ளாடும் என்று இரண்டு பக்கமாக மனிதகுலத்தினுடைய இரண்டு பகுதிகளும் நின்று கொண்டிருக்கிறது. இயேசு தீர்ப்பிட வருகின்ற பொழுது இந்த சிலுவை உடன் வரும், அது அரியணையாக வரும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இயேசுவோடு அறையப்பட்ட இந்த இரண்டு கள்வர்களும் கண்டிப்பாக கடவுளையும் மனிதர்களையும் நிந்தனை செய்திருப்பார்கள். துன்பம் நம்மை பல நேரத்தில் கடவுளையும் சக மனிதர்களையும் நம்மையும் நமது பின்புலத்தையும் சபிக்க வைக்கிறதான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் கஷ்டப்படும் போது செய்யக்கூடியது மூன்று. ஒன்று, தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்கள். 2, கடவுளை பழிக்கின்றார்கள் அல்லது கடவுள் மீது கோபம் கொள்ளுகின்றார்கள். 3, தங்களோடு வாழக்கூடியவர்களை துன்புறுத்துகின்றார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ புரிதலின்படி துன்பம் மட்டும்தான், துன்பம் என்ற நெருப்பு தான் நம்மை புடமிட்டு பொன்னாக மாற்றக்கூடிய நெருப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது. இயேசுவுக்கு இடது பக்கம் அறையப்பட்டவனுக்கு ஒரு ஆசை, வலது பக்கம் அறையப்பட்டவனுக்கும் ஒரு ஆசை. இடது பக்கம் அறையப்பட்டவனுக்கு தன்னை யாராவது கீழே இறக்கிவிட மாட்டார்களா என்ற ஆசை. இடது பக்கம் அறையப்பட்டவன் அவ்வாறு புலம்புகின்றான். வலது பக்கம் அறையப்பட்டவனுக்கு ஒரு ஆசை, தான் கடவுளிடம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோமா என்ற ஆசை. இப்போ இடது பக்கம் உள்ளவன் தன்னை கீழே இறக்கி விடுமாறு இயேசுவை கேட்கிறான். நீ மெசியாதானே, என்னையும் சேர்த்து இறக்கி விட, நீ மெசியாதானே என்று மீண்டும் மீண்டும் அவரை பழித்துரைக்கின்றான். அப்போ பக்கத்தில் உள்ளவன் சொன்னா, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் நானும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறோம். நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. ஆனா அந்த ஆசையை அடக்கி 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 வைத்து விட்டு கடைசியில அந்த வலது பக்க கள்வன் கேட்டான், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். நீங்க பாருங்க, இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. சாகக்கூடிய மனிதன் தன்னோடு சாக போகின்ற இன்னொரு மனிதனிடத்திலே வாழ்க்கை பிச்சை கேட்கின்றான். ஒன்றுமே இல்லாத ஒருவன், ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையிடம் அரசாட்சியை கேட்கின்றான். சாவின் வாயிலில் நிற்கக்கூடிய கள்வன் விண்ணகத்தை திருட பார்க்கின்றான். ஒரு புனிதர் தான் முதலில் மீட்பு பெறுவார் என்று நாம் நினைத்திருப்போம். பல நேரத்தில் நாம் இன்றும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளின் திருவுளத்தில் கல்வாரியின் இரத்தம் மீட்ட முதல் ஆன்மா ஒரு கள்வன். ஒரு கள்வன் அரசராம் ஆண்டவருக்கு முன் விண்ணகம் செல்கின்றான். நம் ஆண்டவரை ஒரு போதகராக மட்டும் அவன் பார்த்திருந்தால் விண்ணகத்தை கேட்டிருக்க மாட்டான். அவன் நம்பினான், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியா என்று. எனவேதான் அந்த அரசுரிமையை அவன் கேட்டு பெற்றுக் கொள்கின்றான். நாம் ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். புனிதர்தான் முதலில் மீட்படைய வேண்டும் என்றல்ல, யாருக்கும் மீட்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை நாம் பாவிகள் என்று நினைக்கக்கூடிய பலர், நம் கண் முன்னால் குற்றங்கள் புரிந்த பலர் வாழ்க்கையிலே நல்ல நிலைமைக்கு வருவதை நம்மால் காண முடியும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு துறவியும் ஒரு பெண்ணும் இறந்து விண்ணகம் செல்லுகின்றார்கள். மேலே செல்லுகின்ற பொழுது அந்த பெண் நகரத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய பெண். இந்த துறவி அவருடைய வீட்டு முன்னால் இருந்த துறவி என்ன செய்வார் என்றால், இந்த துறவி அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு ஒவ்வொரு நபர்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு கல்லாக எடுத்து முன் வைப்பார். ஒவ்வொரு நாள் இவருக்கு என்ன வேலை, அந்த பொண்ணோட வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைப்போம். ஒவ்வொரு ஆண் போக போக ஒவ்வொரு கல். கடைசியில் பார்த்தா பெரிய மலை அங்கே குவிஞ்சு கிடக்குது, செத்து போயாச்சு. மேலே போனப்போ அந்த பெண் விண்ணகத்திற்குள்ளே எடுத்து செல்லப்பட்டால், துறவி தடுத்து நிறுத்தப்பட்டார். அவர் சொன்னார், கடவுளே,
காலம் முழுக்க நான் உங்களுக்காக வாழ்ந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் ஏழையாக இருந்தேன், நான் எதையும் எனக்காக சேர்த்து வைக்கவில்லை, நான் உங்களுக்காகவே வாழ்ந்தேன். என்ன போய் நரகத்துக்கு போய் சொல்றீங்களே? அந்த பெண் காலம் முழுக்க பாவம் செய்து கொண்டிருந்தாள், அவளுக்கு எப்படி மோட்சம் என்று கேட்ட பொழுது கடவுள் அழகாக சொல்வார். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கதை இது. கடவுள் சொல்லுவார், எப்பா நீ எனக்காக வந்தவன், அப்படிதானே? நீ எனக்காக என்ன நம்பி வந்தவன். அப்போ உன் நினைவெல்லாம் யாரை பற்றி இருந்திருக்கணும்? என்னை பற்றி இருந்திருக்கணும். ஆனால் நீ என்ன செய்த? நீ ஏதோ யோக்கியன் நீதிமான் போல அவளுடைய வீட்டிற்கு யாரெல்லாம் போறான்னு என்ன செய்திருக்கிற? அவளையே பார்த்துட்டு இருந்திருக்கிற. அப்போ அங்கே போனவனுக்கும் உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, அவள் தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய இயலாமையால் அப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றாள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் கண்ணீர் விட்டு தன் நிலையை நினைத்து நொந்து மனம் கசிந்து அழுது மன வருத்தத்தோடு தான் அவள் தூங்க சென்றிருக்கின்றாள். ஒவ்வொரு நாளும் அவள் தூங்க செல்லுகின்ற பொழுது மனதளவிலே குற்றம் இல்லாமல் தான் தூங்க சென்றிருக்கின்றாள். எனவே தான் அவளுக்கு மோட்சம். எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டிய நீ ஃபுல்லாக அவளை தான் நினைச்சிட்டு இருந்திருக்க, அதனால போ நரகம். நிறைய பேருக்கு நமக்கும் பொருந்தும் இது, சரியா? அடுத்த வீட்டில் அடுப்பு எரியுதா என்ன பார்த்தா நம்ம வீட்டு அடுப்பில் கோழி கிண்டம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. அப்படி என்றால் தான் வாழ்ந்த காலத்தில் மற்றவர்கள் தன்னை அரசராக முயற்சி செய்கின்றார்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையிலே வயிறார உண்டவர்கள் அவரை பிடித்து அரசராக்க முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தை விட்டு அகன்று போகின்றார். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையிலே அந்த யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து கேட்கின்றார், நீர் அரசுரிமையோடு வருகின்ற பொழுது என் பையன்ல ஒரு ஆளு வலது பக்கம், இன்னொருத்தன் இடது பக்கம். இயேசுனார், நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம கேட்குறீங்க. அப்படி தப்பித்து ஓடியவர், கடிந்து கொண்டவர், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அரசரையாக காட்டிக்கொள்ள அவர் நினைக்காத போது இந்த கள்வன் அவரை அரசர் என்று அழைத்தவுடன் பதில் மொழி பகர்கின்றார். சிலுவையில் இருந்த 2வது வார்த்தை பேசுகின்றார், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். கள்வன் ஜெபித்த இறுதி ஜெபம். ஒருவேளை அவனுடைய முதல் ஜெபமாக கூட இது இருந்திருக்கலாம். ஒரே முறைதான் தட்டினான், ஆனால் நம்பிக்கையோடும் உறுதிப்பாடோடும் தட்டி இருக்கின்றான். அனைத்தையும் முயற்சி செய்கிறான். அதாவது கடைசியில அவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அவன் மொத்த சக்தியையும் திரட்டி, எல்லா முயற்சியையும் திரட்டி துணிந்து அவன் கேட்டான், அவன் அதை பெற்றுக்கொண்டான். நீங்க பாருங்க, இயேசுவின் சீடர்களே இவர் மெசியாதானா, மெசியாவா இருக்குமா இல்லை வேற ஆள் எதிர்பார்க்கணுமா அப்படின்னு குழம்பி போயிருந்த அந்த நேரத்தில் துணிந்து இயேசுவை மெசியாவாக அவன் அறிக்கையிடுகின்றான். இந்த வார்த்தை நமக்கு வைக்கக்கூடிய சவால் இவ்வளவுதான். இயேசுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இயேசு நமக்கு யார்? பிறரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இருப்பதை இருப்பதாக, அதை போல இருப்பவரை இருப்பவராக ஏற்றுக்கொள்ள நம்மால் முடிகிறதா? நம்முடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன பிரச்சனை என்றால், நம்முடைய தலைக்குள்ளே நாம் ஒரு பாக்ஸ் வைத்திருக்கிறோம். அது சதுரமாக இருக்கிறது, சிலருக்கு செவ்வகமாக இருக்கிறது, ஒரு சிலர் வட்டமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே எனக்கு எதிரில் நிற்பவர் அடங்கிவிட்டால் எனக்கு அவரை நன்றாக பிடிக்கிறது, நான் சொல்வதை கேட்டு நான் அவரை அன்பு செய்ய முடிகிறது. ஆனால் நான் நினைப்பது போல இந்த பாக்ஸுக்குள்ள அவர் வரலன்னா, அவர் வித்தியாசமா பேசிக்கிட்டாலோ அல்லது வித்தியாசமான கருத்து சொன்னாலோ எனக்கு பிடிப்பதில்லை. எனவே யாரையும் இந்த பாக்ஸுக்குள்ள அடைக்க விரும்பாதீங்க, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருமே சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றார்கள். அந்த வகையிலே யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாதது உண்மை என்றால், அவர்கள் இருப்பது போல அவருடைய நிறைகுறைகளோடு ஏற்று அன்பு செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பழக வேண்டும். அதுதான் நம்முடைய அந்த வாழ்வினுடைய மேன்மை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், அந்த கள்வன் இருப்பது போல அவனுடைய நிறைகுறைகளோடு, நீ இப்படி மாறினாதான், நீ இப்படி இருந்தாதான், நீ ஒன்றும் ஒரு நிபந்தனையும் கிடையாது. அவன் கேட்டான், அவர் கொடுத்தார். அவன் நம்பிக்கையோடு கேட்டான், நம்பிக்கையோடு அவன் பெற்றுக்கொண்டான். எனவே நமக்கு முன்னால் இருப்பவர்களை மன்னிக்க தடையாக இருப்பது அதுதான், இருப்பதை இருப்பது போல. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஆனதுனால இந்த ஆளு கூட என்ன செய்கிறேன், இந்த ஆளை போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். வேற ஒருத்தினதுக்கு முன்னாடி இது இந்த பெண்களுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நான் ஆனதுனால வேற ஒருத்தினதுக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஃபாதர் நான் ஆனதுனால இந்த ஆளை வீட்டில் வச்சிருக்கிறேன், வேற ஒருத்தினதுக்கு விஷம் கொடுத்துருப்பா. என்னம்மா
ஆமாம் ஃபாதர், நான் ஒரு புக் ஸ்டாலில் வேலை செய்கிறேன், உங்களுக்கு தெரியும் தானே. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு வந்தார், வீட்டில் வந்து பயங்கரமாக நைட்டு ஃபுல்லாக அடித்து என்னை வெளியே இறக்கி, எங்கள் அம்மா அப்பா வந்து திருமணமாகி 23 வருஷம் ஆகுது, இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர், நைட்டு 12 மணிக்கு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சு நாங்கள் பேசியிருக்கிறோம். என்ன பிரச்சனை? வந்த உடனே கேட்டார், சாயங்காலம் குடிக்க போயிட்டு வந்த உடனே, நீ எவனை கூட வண்டியில் போன? நீ எவனை கூட வண்டியில்? நான் யாரு கூடயும் போகலையே. இல்லை, நீ போன, எவனை கூட போன? அப்படி என்னன்னு கேட்டால், இந்த ஆள் குடிக்க போனது ஒரு பையனை கூட போனார். அவன் கேட்டான், அக்கா நாகர்கோவிலில் தான் வேலை செய்கிறாங்க இல்லையா? ஆமாம், நேற்று எனக்கு வண்டியில் தான் வந்தாங்க. நேற்று எனக்கு வண்டியில் வந்தாங்க. பிள்ளைகள் சொல்லுது, 11 12 படிக்கிற பிள்ளைகள் சொல்லுது, அப்பா அம்மா அப்படியே அவள் போனா எனக்கு தெரியும். கடைசியில் அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்டப்போ அவன் சொன்னான், இந்த அம்மா எனக்கு பஸ்ஸில் தான் வந்தது, ஏன்னா தான் பஸ்ஸு கண்டக்டரு. அந்த அம்மா எதில் போச்சுது? எதில் போச்சுது? பஸ்ஸில். அவர் என்ன நினைச்சாரு? அவனுக்கு வண்டியில் போச்சு அப்படின்னு. இந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் நைட்டு முழுக்க அடி வாங்கியிருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் ஆனதுனால மட்டும்தானே இந்த ஆளை வச்சுருக்கிறேன், வேற ஒரு தினத்துக்கு முன்னாடி விஷம் கொடுத்துருப்பேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது நீங்கள் உங்களுடைய வேதனை எனக்கு புரிகிறது, ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் வாயால் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நான் ஆனதுனால மட்டும்தான் அவர் இன்னும் விஷம் கொடுக்காம வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அது உண்மை. ஏன்னா கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு, இந்த ஆளுக்கு புத்திக்கு வேற எவ்வளோ கையில் மாட்டியிருந்தாலும் இதுக்கு செத்துருப்பான். ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சு கடவுள் உங்களை நம்புறாரு. என்ன நம்புறாரு? நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, விஷம் வைக்க மாட்டீங்கன்னு கடவுள் உங்களை நம்பினால மட்டும்தான் இந்த ஆளை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. நல்லா பார்த்து கொள்ளுங்கள். புரியுதா? எனவே நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பல்ல, இருப்பவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இறுதி மொழி. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். கானாவூர் திருமண வீட்டில் தம் அன்னையை அழைத்த அதே வார்த்தையை சொல்லி இயேசு கல்வாயில் அழைக்கின்றார், அம்மா. பெத்லகேமிலிருந்து கானாவிற்கும் கானாவிலிருந்து கல்வாரிக்கும் அழைத்து வந்தது இந்த தாய்தான். எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று கானாவூரில் சொன்னவருக்கு இங்கே அப்படி சொல்வதற்கு வாய் வரவில்லை, ஏனென்றால் நேரம்தான் வந்துவிட்டதே. இடையர்கள், கீர்த்திசை ஞானிகள், திருமுழுக்கு யோவான், யூதேயா, சமாரியா, கலிலேய பயணங்கள், தந்தையின் தச்சு தொழில், தாயின் அன்பு, அருமடையாளங்கள், உவமைகள், கதைகள், தாயின் அந்த பாசம், மலைப்பொழிவுகள், முத்தங்கள், மறுதளிப்புகள், கோபங்கள், ஏளனங்கள், சிரிப்புகள், அவமானங்கள், அடிகள் அனைத்தும் இந்த ஒரு நிமிடத்திற்கான ஒத்திகைகளாகத்தான் முன்கூட்டியே இருந்திருக்கிறது. எனவேதான் திரை விழும் நேரம் வந்துவிட்டது. யார் என் தாய்? யார் என் சகோதரர்? என் தந்தையின் திருவுளத்தின்படி நடப்பவர்களே என் தாய், என் சகோதரர் என்று சொன்னவருக்கு இன்று வாய் விட்டு, இவர் எனக்கு மட்டும் தாய் அல்ல, உனக்கும் தாய் என்று தான் அன்பு செய்த சீடரிடம் தன் அன்னையை ஒப்படைக்கின்றார். அது மட்டுமல்ல, உன் தாய் என்று சொல்லும்போது யோவானின் பெயரை அவர் சொல்லவில்லை. உம் மகன் என்று சொல்லுகின்ற பொழுதும் யோவானின் பெயரை அங்கு சொல்லவில்லை. ஒருவேளை யோவானின் பெயரை சொல்லியிருந்தால் அன்னை மரியாள் யோவானுக்கு வரும் வளர்ப்பு தாயாக யோவானுக்கு மட்டும்தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் தெரிந்துதான் பேசுகிறார். நமக்கு நல்லா புரியணும், உணர்ச்சி வசப்படல்ல, கோவப்படல்ல, தன் நிலையை நினைத்து புலம்பி அந்த உணர்ச்சி பெருக்கில் அறிவு மழுங்கி அவர் பேசவில்லை, அறிவு தெளிவோடு பேசுகிறார். இதோ உன் தாய் என்றால் மனுகுலம் முழுவதற்கும் அன்னை மரியாள் தாயாக அவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படி என்றால் எதற்காக இந்த தாய் பிள்ளை உறவை இயேசு தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த உலகில் உள்ள உறவுகளுக்கெல்லாம் அடிப்படையான உறவு இந்த உறவுதான். இவர்தான் உன் தந்தை என்று அப்பாவை அடையாளம் காட்டுவதே ஒரு அம்மா. பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கலாம், அக்கா தம்பி, அண்ணன் தங்கை என்ற உறவு இல்லாமல் இருக்கலாம், மனத்துறவை மேற்கொண்டவர்களுக்கு கணவன் மனைவி என்ற உறவு இல்லாமல் இருக்கலாம், நண்பர் என்ற உறவு இல்லாமல் கூட ஒருவர் இருக்கலாம். ஆனால் தாய் பிள்ளை என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அன்னை மரியாள் பெற்ற 2வது மங்கள வார்த்தை என்னது? அம்மா, இதோ உம் மகன். அன்பு ஒவ்வொரு நாளும் பகிரப்படும் போதுதான் அது புதிய அர்த்தம் பெறுகிறது.
அன்னை மரியாளுக்கு வேறும் நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்று இன்றைக்கும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மைதான், அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். உண்மைதானே? ஏன்னா நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். 10 மாதம் சுமந்து அவர் பெற்றதை விட அந்த கல்வாரியின் சிலுவை அடியிலே 3 மணி நேரத்தில் அவர் வைத்திருந்த அந்த தந்தை மகன் தூய ஆவியினுடைய இறை உறவிலே நம்மை எல்லாம் பெற்றெடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக இன்றைக்கும் பேணி காத்து வருகின்ற அன்னை மரியாளுக்கு இயேசு மட்டுமல்ல மக்கள், நாம் எல்லாருமே மக்களாகத்தான் இருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தால் உண்மை என்றால் நாம் எல்லாருமே மற்ற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, முதல் மங்கள வார்த்தையின் போது நான் கணவனை அறியேனே, இது எப்படி நிகழும் என்று எதிர்கேள்வி கேட்டவர் இங்க அன்னைக்கு தயங்கி தயங்கி எதிர்கேள்வி கேட்டவர் இன்றைக்கு தயக்கமே இல்லாமல் ஆம் என் மகன் என் மக்கள் என்று நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி என்றால் அன்னை மரியாள் நமக்கு எல்லாருக்கும் தாய். நாம் அனைவரும் இயேசுவின் சகோதர சகோதரிகள் என்றால் ஒருவர் மற்றவருக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நம்மை சகோதர உறவிற்கு அழைக்கிறது சிலுவையிலிருந்து வந்த இந்த 3வது வார்த்தை. மேலும் வாழ்க்கைக்கு நமக்கும் உள்ள உறவு கூட இந்த தாய் பிள்ளை உறவாகத்தான் இருக்க வேண்டும். தாய்மை ஒருவரில் இருந்தால் மட்டும்தான் நட்பு, காதல், பாசம், பக்தி இவை அனைத்துமே வரும். மறக்கவே கூடாது. அதனால நான் கொஞ்சம் சிரிச்சு நல்ல பாசமா இருங்க, இந்த வரப்பா நிற்காதீங்க, சீக்கிரம் பொட்டுன்னு போயிடுவோம். எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி மூஞ்சையும் தூக்கிட்டு 5 பக்கம் 10 பக்கம் அரிசி வேகிறது போல ஏதோ நடக்கிறோம். கடவுள் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் என்றால் அந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாத அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒருவேளை துன்பங்கள் நெருக்கடிகள் வரலாம், மற்றவர்கள் நம்மை பற்றி மோசமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவன் போதைக்கு நாம ஏன் ஊருகாகணும்? ஒதுங்கி போக வேண்டியதானே. நாம் ஒதுங்கி சென்றால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் இப்போ சொல்லுவேன், நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர் நாவில் ஒருபோதும் வைக்கக்கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை? பேசிட்டு அப்படிதானே பிரச்சனை. பேசிடுவாங்கன்னு சிலருக்கு பயம், சிலருக்கு பேசிட்டான் நான் என்ன சொல்றேன், நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர் நாவில் ஒருபோதும் வைக்காதீர்கள். என் மகிழ்ச்சி என்னிடமிருந்து யாரும் எடுத்து விட முடியாது என்று இயேசு சொன்னது உண்மை என்றால் என் மகிழ்ச்சியையும் யாரும் என்ன செய்ய முடியாது, நானா விடாம யாரும் எடுக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசுவை கொன்றார்களா, கொலை செய்தார்களா? இயேசுவை கொன்னாங்களா? இயேசுவை கொன்னாங்களா? இல்ல, இயேசுவை கொல்லவில்லை, அவர் தன்னை கையளித்தார். அவர் பாடுபட மனமு வந்து தன்னை கையளித்த போது எங்க சொல்றோம்? திருப்பலியில சொல்றோம். அப்ப நின்று தூங்குறது. அவர் பாடுபட மனமு வந்து தன்னை கையளித்த, அதாவது அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் தானாக விட்டு கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? முடித்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்டாங்க. இதோடு முடிந்து போவான் என்று நினைத்தார்கள். அப்போதான் அங்கேயும் தொடக்கமே வருது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வரப்பாலாம் இருக்காதீங்க. ஒரு அப்பா டீ கடையில் பேசிட்டு இருக்கிறாரு. என் பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான், என் மேல அவனுக்கு பயங்கர மரியாதை, ஏன்னா நான் அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்றாரு. இன்னொரு அப்பாவும் சொல்றாரு, என் பையன் அதே போலதான், நான் சொன்னது போல உட்காருனா உட்காருவான், நில்லுன்னா நிற்பான், வெடிகுண்டு வைன்னா வைப்பான், அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்டா நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ இதே அப்பாக்களுக்கு 2 பிள்ளைகளும் டீ கடையில் இன்னொரு கடையில் நின்று பேசியிருக்கிறாங்க. டேய், அது உங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே? அவன் சொன்னான், அந்த ஆள்கிட்ட மனுஷன் பேசுவானா? இந்த அப்பா என்ன சொன்னாரு? அவ்வளவு மரியாதை என் மேல, நான் சொன்ன வார்த்தைய தட்டவே மாட்டான்னு அவர் பெருமையா சொல்றாரு. பையன் என்ன சொல்றான்? இந்த ஆளெல்லாம் மனுஷனே கிடையாது. எனவே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிரிக்க வைத்து வாழ்வதெல்லாம் அர்த்தம் இருக்கிறது என்றால் நமக்கு ஒரு அன்னை இருக்கின்றார். அந்த அன்னை தன்னுடைய துன்பத்திலும் மற்றவருக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்காக துன்பங்கள் ஏற்றார், அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை வாழ்வாக்குவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். வழக்கமாக சிலுவையில் அறையப்படுகின்ற அந்த சூழல் என்பது மிக கொடுமையான ஒரு சூழல். சிலுவையில் அறையப்படுவது எக்ஸ்க்ரூஷியேட்டிங் என்று சொல்வார்கள். அந்த வலி என்பது சிலுவையில், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது
சிலுவையில் அறையப்பட்ட ஒருவருடைய வலி அது கொடூரமான ஒரு வலியாக இருக்கும். வழக்கமாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் 7 நாட்கள் வரையிலும் அந்த சிலுவையிலே தொங்க விடப்படுவார்கள். அந்த கால்களுக்கு அடியிலே ஒரு சிறிய படி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒருவருடைய முக்கியமான உறுப்புகள் எதுவும் பாதிப்படையாது. ஏனென்றால் ஆணி அடிக்கப்படுவது இந்த இடத்தில்தான், இந்த மணிக்கட்டில் ஆணி அடிக்கப்படும். அதே போல காலில் தான் ஆணி அடிக்கப்படும். எனவே இதயம் நன்றாக இருக்கும், மற்ற நுரையீரல் நன்றாக இருக்கும், இதெல்லாமே நன்றாக இருக்கும். முக்கியமான உறுப்புகள் எதுவும் பாதிப்புக்குள்ளாக. அப்படி என்றால் அவர்கள் எப்படி இறப்பார்கள்? அதிகபட்சமாக 3 முதல் 7 நாள் வரையிலும் சிலுவையிலே தொங்கி கிடக்கக்கூடிய ஒருவர் எந்த முக்கியமான உறுப்பும் பாதிப்படையாமல் எப்படி இறப்பார்? எப்படி இறப்பார் என்றால் அவர் சிலுவையிலே தொங்க விடப்படுவார். தொங்க விடப்படுகின்ற பொழுது அசைய முடியாது. 2 கையும் காலும் சேர்த்து அறையப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய முடியாது? அசைய முடியாது. குளிராக இருந்தாலும், பனியாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும் அசையவே முடியாது. கொசு நம்மை துன்புறுத்துகின்ற பொழுது, அல்லது ஒரு சின்ன கொசு கடி கூட நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொசுவை வேண்டாம், ஒரு சின்ன ஒரு ஈ உண்டு தெரியுமா? அடிக்கும். சில நேரம் நம்மளை அடிப்போம். அதில் எங்களை அடி நிறைய வாங்குவோம் அப்பப்போ. ஆனால் அது பறந்து போயிடும். அந்த ஒரு சின்ன பூச்சிக்கு கூட நம்மால் என்ன செய்ய முடியாது? சில நேரத்தில் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சிலுவையில் தொங்கி கிடக்கக்கூடியவர்கள் 7 நாள் வரையிலும் பறவைகள் அவர்களை நோட்டமிடும், பூச்சிகள் அவர்களை நோட்டமிடும், பக்கத்தில் வந்து கடிக்கும் அல்லது அந்த உடம்பில் உட்காரும். எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல், அசைய முடியாத ஒரு நிலையில் 7 நாள் வரையிலும் அப்படியே கிடப்பார்கள். அதனால்தான் சிலுவையில் இறப்பவர் எப்படி இறந்து போவார் என்றால், இரத்தம் அதிகமாக வெளியேறுவதால் இறந்து போக மாட்டார். சிலுவையில் கிடப்பவர் எப்படி இறந்து போவார் என்றால், இந்த உடல் தொங்கவிடப்படுகிறது. தொங்கவிடப்படுகின்ற பொழுது மூச்சு மேலே இழுக்க முடியாது. மூச்சு மேலே இழுக்க முடியாமல், அதனாலதான் சில நேரத்தில் அப்படிப்பட்டவருடைய கணுக்கால்களை அடித்து ஒடிப்பார்கள். அந்த கணுக்கால்கள் சரியாக இருந்தால் மூச்சு கீழே இருந்து மேலே போகும். கணுக்காலை அடித்து ஒடித்தால் என்ன செய்ய முடியாதா? சீக்கிரம் அவர்கள் இறக்க வேண்டும். அதற்காக அந்த காலை அடித்து ஒடிப்பார்கள். அப்போது மூச்சு கீழே இருந்து மேலே போகாது. அப்போ இந்த மூச்சு குழாய் உடையுமா? தொங்கி கிடக்கக்கூடிய ஒருவர் முழு பலத்தோடு மூச்சு இழுக்கும் போது இந்த மூச்சு குழாய்கள் உடைந்து போகும். அப்படித்தான் இந்த சுவாச நரம்புகள், சுவாச கோளங்கள் உடைந்து போய்தான் அவர்கள் மூச்சு விட முடியாமல் இறந்து போவார்கள். ஆனால் வரலாற்றிலே இயேசு மட்டும்தான் குறிப்பிட்ட 3 மணி நேரத்திலே இறந்து போகின்றார். அதனால்தான் அந்த படை வீரர்கள் முதலில் அவரை அவமரியாதை செய்கிறார்கள். அவரை நடுவிலே விட்டு அவருக்கு அரசருக்குரிய ஆடை தளரங்கி அணிவித்து 300 பேர் இந்த பக்கம் 300 பேர் இந்த பக்கமாக அவரை காரி உமிழ்ந்து நீ அரசன் என்றெல்லாம் சொல்லி அவரை ஏளனம் செய்தவர்கள். அவர்களுடைய தலைவனான அந்த 100 தலைவன், படைத்தலைவன் தான் சொன்னான், இவர் உண்மையிலேயே இறைமகன்தான், இவர் உண்மையிலேயே இறைமகன்தான். அவர் தொங்கிய பொழுது அந்த வழியிலே நடந்தவர்கள் சொன்னார்கள், நீ இறைமகன் என்றால், நீ இறைமகன் என்றால் கீழே இறங்கி வா. இந்த வார்த்தையை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீ இறைமகன் என்றால் யார் சொன்னது? சாத்தான் சொன்னது. நீ இறைமகன் என்றால் அது அலகையினுடைய குரல். எனவேதான் அந்த அலகையினுடைய குரல் தான் சிலுவையில் அறையப்பட்டவர் நடு வழியிலே நிற்பார். வழியிலே போறவங்களும் வாரவங்களும் அவர்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அவமானத்தின் சின்னமாக சிலுவை நடுவிலே நாட்டப்படும். வருகிறவர்கள் போகிறவர்கள் பழித்துரைத்து கொண்டு செல்வார்கள், நீ இறைமகன் என்றால் கீழே இறங்கி வா. இது அலகையினுடைய குரல். நீ கோயிலுக்கு போற, நீ அங்கெல்லாம் போற, உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு ஆள் கேட்டார் என்றால் அது அந்த குரல் அலகையினுடைய குரலாகத்தான் இருக்கிறது.
எனவேதான் ஆண்டவர் இயேசு அவருடைய அந்த இளம் பருவத்தில் ஒருவர் அவ்வளவு சீக்கிரம் இறப்பதென்பது இயலாத காரியம். ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சிலுவையில் தொங்கியதிலே வெகு சீக்கிரமாக இறந்தவர். அதனால்தான் அவருடைய கல்லறையில் வைப்பதை மற்றவர்கள் எதிர்த்தார்கள். எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு அநீதி நடந்திருக்கிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா சட்டதிட்டங்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யூதனுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதோ எல்லாம் உடைக்கப்படுகிறது. அதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 62வது வார்த்தை. எந்த அளவிற்கு சட்டங்கள் உடைக்கப்படுகிறது, தங்களுடைய சூழ்ச்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த அளவிற்கு கீழே இறங்கி வருகிறார்கள் என்றால், மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு, மத்தேயு 27:62, ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தனர். அதாவது எந்த ஒரு யூதனும் பிலாத்து போன்ற புற இனத்தானுடைய முன்னால், இந்த ஆயத்த நாளுக்கு முன்னால் செல்வதே கிடையாது. அந்த ஓய்வு நாளில் அவர்கள் எந்த புற இனத்தான் முன்னும் அவர்கள் நிற்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை எல்லாம் உடைத்து கொண்டுதான் தங்களுடைய சூழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிலாத்துவின் முன்னில் வருகின்றார்கள். அந்த அளவிற்கு இயேசுவினுடைய சாவிலும் அங்கே அநீதி நடக்கிறது. அதனால் ஃபுல்டன் ஜேஷின் அழகாக சொல்வார், உயிரோடு இருந்த கிறிஸ்துவை விட இறந்து கிடந்த கிறிஸ்துதான் எதிரிகளுக்கு மிகுந்த பயத்தை கொடுத்தார். அதான் அவங்க சொன்னாங்க, அந்த எத்தன் உயிரோடு இருந்த பொழுது அவன் சொன்னான், உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன். சொன்னால் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. அவன் ஏற்கனவே ஒரு டைப்பு, சொன்னது போல செய்யக்கூடியவன். அதனால் அவன் உயிர்த்தெழுவான் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது இயேசுவோடு இருந்த சீடர்கள் கூட அவர் உயிர்த்தெழுவார் என்று நம்பவில்லை, அவருடைய எதிரிகள் நம்பினார்கள். அதனால தான் போய் சொன்னாங்க, அவன் சொன்னது போல செய்வான், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, காவல் காப்பதற்கு ஆட்கள் அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுகின்றார். மகதலா மரியாவுக்கு முதலில் காட்சி கொடுக்கிறார். நான் அந்த பகுதியை நேற்றைய தினத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனதை தொட்ட ஒரு விஷயம் அதில் என்னவென்றால், ஏன் மகதலா மரியாவுக்கு அவர் முதலில் காட்சி கொடுக்க வேண்டும்? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கலிலேயா முதல் கல்வாரி வரையிலும் ஏராளமான பெண்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிக்கின்ற போது நமக்கு தெரிகிறது. அந்த பெண்கள் இறுதி வரையிலும், அதாவது அந்த புதிய கல்லறையிலே இயேசுவினுடைய உடல் வைக்கப்பட்டது, அந்த கல்லறை கல்லால் மூடப்பட்டது, பெண்கள் அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் விவிலியம் சொல்லுகிறது. அதாவது இயேசு கல்லறையில் அடக்கப்பட்டார் என்பதற்கு இந்த பெண்கள் தான் சான்றாக நிற்கின்றார்கள். அப்படி என்றால் மதலேன் மரியாவை அவர் ஏன் தேடி வருகிறார்? எல்லாரும் போய்விட்டார்கள். யோவான் அன்னை மரியாவை அழைத்து கொண்டு சென்று விட்டார். மற்ற சீடர்கள் எங்கோ போய்விட்டார்கள். எதிரிகளும் அவரவர் பாட்டிற்கு போய்விட்டார்கள் பிலாத்துவை சந்திப்பதற்கு. இப்பொழுது கடைசி வரையிலும் நின்றது மகதலா மரியா. அதான் சொல்லுவாங்க, ஃபுல்டன் ஜேஷின் அழகாக சொல்வார், அந்த மரியாவினுடைய அழுகைதான் அவரை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அந்த அளவிற்கு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு இயேசுவின் மீது அந்த மகதலா மரியாவுக்கு இருந்ததை நம்மால் காண முடிகிறது. அப்படி என்றால் அவர் ஏன் முதலில் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்றால், கடைசி தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் எல்லாரும் போன பின்னாலும் அங்கே நின்று கொண்டிருந்தார். அதான் அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும், தோற்று கொடுக்காத ஒரு அன்பு, வீழ்ச்சி அடையாத ஒரு அன்பு, சோதனைக்குட்படாத ஒரு அன்பு, இறுதி வரையிலும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் முன்னால் பெரியதாகப்பட்டது. எனவேதான் நாம் கொள்ளுகின்ற அன்பு, நாம் வைத்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கான எல்லா காரியங்களிலும் உண்மையாக நேர்மையாக இறுதி வரை கடவுளோடு நிற்கக்கூடிய ஒருவர் கடவுள் பார்வையில் மேன்மை மிக்கவராக தெரிவார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. அதனால்தான் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் கடவுளுக்காக செய்கின்ற பொழுது, ஏன் குனிந்து ஒரு குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் கூட குழந்தை இயேசுவின் தெரசால் சொன்னது போல, நான் இதை கடவுளுக்காக செய்கிறேன்,
மனிதருக்காக அல்ல, மனிதர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் இதை கடவுளுக்காக செய்கிறேன். நம்முடைய குடும்பங்களில் பெண்களாகிய நீங்கள், தாய்மார்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, நான் கடவுளுக்காக, கடவுள் என்னை இந்த குடும்ப தலைவியாக, இந்த குடும்பத்தினுடைய தாயாக கொடுத்திருக்கின்றார், இந்த குடும்பத்தினுடைய மருமகளாக கொடுத்திருக்கின்றார், மாமியாராக கொடுத்திருக்கிறார். என்னுடைய கடமையை நான் முழுமையாக செய்வேன், அதற்குரிய பரிசை ஆண்டவர் தருவார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்கின்ற ஒருவர் ஆண்டவர் பார்வையில் மதிப்புக்குரியவராக திகழ்வார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் ஏற்கனவே 3 அந்த இயேசுவின் மொழிகளை நாம் பார்த்தோம். இதனை தொடர்ந்து 4வது மொழி என்பது நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. இயற்கை தன்னை படைத்தவர் அழிக்கப்படுவதை காண பொறுக்காமல் தன்னுடைய கண்களை மூடுகிறது. இந்த ஒளி சிலுவையில் தொங்கட்டும் என்று அனுப்பி வைத்த மனுகுலத்திற்கு சூரிய ஒளியும் கிடைக்காமல் போகிறது. பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது நள்ளிரவில் பேரொளி உதித்தது. இன்று கல்வாரியில் இறைமைந்தன் இறக்கும் இவ்வேளையில் நண்பகலில் பேரிருள் உண்டாவதை நாம் பார்க்கின்றோம். இதையே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமோஸ் இறைவாக்கினர் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழ செய்வேன், உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் என்று 8ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் அவர் வழியாக முன்னுரைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம் ஆண்டவர் 2ஆம் கட்ட துன்பத்திற்கு ஆளாகின்றார். சிலுவையில் அறையப்பட்ட அந்த துன்பம் இப்போது சிலுவையின் இறப்பதன் துன்பமாக உருவெடுக்கின்றது. இரத்தம் உறைகிறது, உடல் சுடுகின்றது, முள் அழுத்துகின்றது. இனம் புரியாத அந்த ஒரு பயமுறுத்தும் அமைதி இருளாக மாறுகின்றது. 1000 கைகள் நீரை அள்ளி ஊற்றினாலும் ஊதி தள்ளினாலும் மறைத்தாலும் சூரியன் அணைந்து விடுமா என்றால் அணைந்து விடாது. இன்று சிலுவைக்கு பின்னால் மறைந்து போனது. எனக்கும் இந்த கொடூர கொலைக்கும் தொடர்பில்லை, இதற்கு நான் சாட்சி இல்லை என்று அந்த சூரியன் தன்னை முக்காடிட்டு கொண்டதாக அறிஞர்கள் பலர் கூறுகின்றார்கள். அப்போதுதான் இதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தழும்பி தழும்பி வருகிறது ஒரு வார்த்தை, ஏலி ஏலி லெமா சபத்தானி, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற பாடல் திருப்பாடல் 22ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய துன்பங்களை முழுமையாக வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள், உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றார்கள். என்னை கருப்பையின் என்று வெளிகொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் அவர்கள் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கிறார்கள், என் உடையின் மீது சீட்டு போடுகின்றனர் என்று ஏற்கனவே இயேசுவின் சிலுவை இறப்பை குறித்து தாவீது அரசர் முன்னறிவித்த அந்த திருப்பாடல் தான் திருப்பாடல் 22. வானகத்தில் இருக்கிற விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று கற்பித்தவர் என் இறைவா என்று ஓலமிடுகின்றார். நரகத்தின் வாயிலில் நின்று தன் இறைவனை அழைக்கின்றார். நம் மீட்புக்காக கண்ணீர் விடுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது அவநம்பிக்கையினுடைய கதறல் அல்ல. அவநம்பிக்கை அடைக்கக்கூடிய ஆன்மா கடவுளை பார்க்காது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவநம்பிக்கை அடையக்கூடிய ஆன்மா கடவுளை பார்க்காது, அது தன்னை மட்டும்தான் பார்க்கும். தனிமையினுடைய உச்சகட்டம் இது. நீங்கள் பார்த்தால் தெரியும், யூதாசு ஒரு கட்டத்திலே இயேசுவை காட்டி கொடுக்கின்றார். காட்டி கொடுத்த பின்னால் அவருக்கு குற்ற உணர்வு தாங்க முடியவில்லை. ஒருவேளை இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்து மன்னிப்பை வேண்டியிருந்தால் பேதுருவை போல அவரும் உயர்ந்த ஒரு இடத்திலே இருந்திருப்பார். ஆனால் அவர் அவநம்பிக்கை கொள்ளுகின்றார். எனவே கடவுளை துணிந்து பார்ப்பதற்கு அவருக்கு திராணி இல்லாமல் போகிறது. எனவே தனக்குள்ளே ஒடுங்கி விரக்தியிலே தூக்கு போட்டு
இறந்து போனார். அப்படி என்றால் அவநம்பிக்கை அடையக்கூடிய ஒரு ஆன்மா, ஒரு மனிதர் அப்படித்தான் செய்வார். மற்றவர்களோடு பேச முடியாது, மற்றவர்களோடு நெருங்க முடியாது, மற்றவர்களோடு தன்னுடைய இதயத்தை திறக்க முடியாது. தான் இருக்கக்கூடிய நிலையிலே தன்னையே சிறைபிடித்து முடங்கிக் கொள்வார். அது அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அதைத்தான் யூதாஸில் நாம் பார்க்கணும். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த கூக்குரல் என்பது அவநம்பிக்கையினுடைய கூக்குரல் அல்ல. இந்த உலகமே எனதுதான் என்றாலும் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதே என்று நாம் உணர்கின்ற இந்த தனிமையினுடைய வெளிப்பாடுதான் அந்த கூக்குரல். சிலுவையிலே அவர் தனிமைத்துவம் செய்கின்றார். நம்பிக்கையோடு என் நிறைவா என் நிறைவா என்று உரிமை கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்வினுடைய இக்கட்டான நேரத்தில் இறைவனுடைய உடனிருப்பை அறிய தூண்டுகிறது இந்த 4வது வார்த்தை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நம்பிக்கையாளருக்கு வாழ்வினுடைய துன்பத்திலே, வாழ்வினுடைய கையறு நிலையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் போவது துரதிர்ஷ்டம். அதனால்தான் பலர் தற்கொலை எண்ணங்களுக்குள்ளே செல்லுகின்றார்கள். பேதுரு இயேசுவின் முன்னால் தான் நிற்கின்றார். ஆனால் அவரை சூழ்ந்து நின்ற அந்த கடல் அலைகளை அவருடைய கவனம் திருப்புகின்றது. அந்த கவனம் அலைகள் மேல் திரும்பிய பொழுது தானாக மூழ்கி போனார். ஆண்டவரே உடன் இருக்கின்றார், ஆனாலும் அந்த நம்பிக்கை குறைவு அவரை கடலுக்குள்ளே ஆழ்த்துகிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய உடனிருப்பை முக்கியமான நேரத்தில் அறிய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு ஆன்மா துரதிர்ஷ்டவசமானது. நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது, நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். இந்த ஜிபிஎஸ் போல. ஜிபிஎஸ் என்ன? நம்ம எங்க போறோமோ கூடயே வரணும், அப்படிதானே? ஜிபிஎஸ் போல நம்மை அணைக்கக்கூடிய, நம் கருத்தை பிடித்து வழிநடத்தக்கூடிய, விழுந்தால் தூக்கிவிடக்கூடிய, நாம் தோல்வி அடைகின்ற பொழுது தட்டி கொடுக்கக்கூடிய, துவண்டு போகின்ற பொழுது எழுப்பி விடக்கூடிய, நம்முடைய துன்பங்களில், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய பிரச்சனைகளில், நம்முடைய குழப்பங்களில், ஏன் யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலையிலும் அவர் வருவார். அவரை நீங்கள் எங்கும் பார்க்கலாம். மருத்துவமனையிலே பார்க்கலாம், தேர்வு அறைகளிலே பார்க்கலாம், இல்லங்களிலே பார்க்கலாம், ஆலயத்திலே, சாலையிலே, எல்லா இடத்திலும் பார்க்கலாம். அவர் வருவார். இந்த உறுதிப்பாடுதான் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் சொந்தம் கொண்டாடுவது என் நிறைவா என் நிறைவா. அடுத்த இறைவார்த்தை, இதுவரை அடுத்தவர்களை பற்றி பேசிய இயேசு இப்போது தன்னை பற்றி பேசுகிறார். இரத்தம் கொட்டிவிட்டது, கை இறுகுகின்றது, கால் வழுக்குகின்றது, காயத்தில் காற்று படுகிறது, முள்முடி தலையை எரிக்கிறது, இரத்த நாளங்கள் வெடிக்கின்றன, எல்லாம் இணைந்துதான் தாகமாயிருக்கிறேன் என்று அவர் உரக்க சொல்லுகின்றார். தொடக்கத்தில் வானத்தின் நீரையும் பாதாளத்தின் நீரையும் பிரித்த இறைவன் மோசே கோலால் அடித்த பொழுது ஓரேபு மலையில் தண்ணீர் வரை செய்த அதே இறைவன் சமாரிய பெண்ணுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை தருவேன் என்று வாக்களித்த அதே இறைவன் உதடு வறண்டு தாகமாய் இருக்கிறது என்று ஏங்குவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது கசப்பு காடியை அவர்கள் குடிக்க கொடுப்பார்கள். இந்த கசப்பு காடி ஒருவித மயக்கத்தில் சிலுவையில் கிடப்பவரை வைக்கும். அதனாலதான் சிலுவையில் அறையுகின்ற பொழுது அல்லது சிலுவையில் துன்புறுகின்ற பொழுது இந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்காக ஒருவித மயக்க மருந்துதான் இந்த கசப்பு காடி. ஆண்டவர் இயேசு அந்த கசப்பு காடியை குடிப்பதற்கு மறுக்கின்றார். என்றால் சுய நினைவோடு. இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? மறக்கத்தான் குடிக்கிறேன், மறக்கத்தான் குடிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பெண்களும் அவளுடைய கவலைகளை மறக்கத்தான் குடிக்கிறேன், மறக்கத்தான் குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்ச தொடங்கினா நம்ம குடும்பம் நிற்குமா? ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்திலே என்னென்ன பாடுகள் படுகின்றீர்கள் இல்லையா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு நெருக்கடிகளை தாண்டி தானே வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு வசதியா இருக்குது, ஒரு பெக்கு நான் அடிக்கிறேன்னு ஒவ்வொரு குடும்ப தலைவியும் சொன்னா நம்ம குடும்பத்துக்கு நிலைமை என்ன ஆகும்? பல ஆண்கள் அதைத்தான் காரணம் காட்டுகிறார்கள். எங்களுக்கு கவலையா இருக்குது, கவலையை மறக்க குடிக்கிறேன். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நான் சுய நினைவோடு இந்த சிலுவையிலே மனித குலத்தின் மீட்பிற்காக இறக்க வேண்டும். எனவே அவர் மயங்க நினைக்கவில்லை, சுய நினைவோடு அறிவு தெளிவோடு தான் படக்கூடிய அந்த துன்பத்தை படுவதற்கு தயாராக இருக்கின்றார். அவர்தான் தண்ணீர் கேட்கின்றார், புளித்த காடியை கொடுக்கின்றார்கள்,
கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவர் வானிலிருந்து மழை பெய்ய செய்து தன் தாகத்தை தீர்த்திருக்கலாம், புதுமைகள் நிகழ்த்தி இருக்கலாம். ஆனால் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் நம் ஆண்டவர் தனக்காக எந்த புதுமையும் செய்தவர் இல்லை. ஏன்? கற்கள் அப்பமாகட்டும் என்று அவருடைய பணிவாழ்வுடைய தொடக்கத்திலேயே புதுமை செய்து தன்னை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு இருந்ததே. அன்று முதல் இப்போது வரையிலும் அவர் எந்த புதுமையும் தனக்காக செய்யவில்லை. இவை அனைத்தும் மறைநூல் நிறைவேறுவதற்காகவே ஈசோப்பு தண்டில் வைத்து கொடுக்கின்றனர். ஈசோப்பு தண்டை வைத்துதான் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை செய்யப்பட்டது. கதவு நிலைகளில் இரத்தம் தெளிக்கப்பட்டது இந்த ஈசோப்பு தண்டினால்தான். தலைமை குரு பரிகார பலி செய்ததும் இந்த தண்டை வைத்துதான். பாவம் செய்தவர்கள் அவர்கள் புனிதப்படுத்தப்படுவதும் இந்த ஈசோப்பு தண்டை வைத்துதான். அன்புமிக்கவர்களே, பாவத்தினுடைய பண்பு தாகம். பணவரி உள்ள ஒருவருக்கு அந்த தாகம் என்ன செய்யாது? அடங்காது. செல்வம் சேர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவர் அது இன்னும் சேர்க்கணுங்கிறது ஒரு வெறி. அது ஒருபோதும் அடங்காத தாகம். எனவேதான் பாவத்தினுடைய பண்பு என்பது தாகம். எந்த பாவம் செய்தாலும் நமக்கு வருகின்ற உணர்வும் தாகம்தான். இன்று இயேசு தண்ணீருக்காக தாகமாய் இருக்கவில்லை, நான் அடைகின்ற அந்த லட்சியத்திற்காக அவர் தாகமாய் இருக்கின்றார். தன்னுடைய லட்சியத்திற்காக தாகமாயிருந்த அதே கடவுள் என்னுடைய லட்சியத்திற்காக என்னை அழைத்து அவர் தாகமாக இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த 5வது வார்த்தை நமக்கு விடக்கூடிய சவால் என்னவென்றால் தாகம். நம்முடைய தாகம் என்பது அன்பிற்காக, லட்சியத்திற்காக இருக்க வேண்டும். என்ன தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவேன். அன்பிற்காக இயங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் என்னால் என்ற அன்பை தாராளமாக பொழிவேன். அதைத்தான் இனிமைமிகு பாடல் 8ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை சொல்லுகிறது. அன்பு சாவை போல வலிமை மிக்கது. அன்பு சாவை போல வலிமை மிக்கது என்றால் ஒருவருடைய இறப்பு, ஒருவருடைய இழப்பு, ஒருவர் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது எந்த அளவிற்கு நமக்கு வேதனையும் இழப்பினுடைய வலியும் இருக்கிறதோ, அதே இழப்பும் அதே வலியும் அதே பாதிப்பும் ஒருவர் மற்றவர் மீது காட்டக்கூடிய அன்பிற்கு உண்டு. ஏனென்றால் அன்பு சாவை போல வலிமை மிக்கது. அடுத்த இறை வார்த்தை, என்னுடைய நன்றியினுடைய எச்சம் அல்ல இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற இறை வார்த்தை. எனவேதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று ஒரே வார்த்தையில் முடிக்கின்றார். எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் ஒரே வார்த்தையிலே முடிக்கின்ற பொழுது நாடகத்தினுடைய இறுதி கட்டம் வருகிறது. துன்பமெல்லாம் நிறைவேறியது, அப்பாடா எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய மீதி அல்ல இது. தன் தந்தையின் திருவுளம் நிறைவேற்றிய மகிழ்வினுடைய உச்சம்தான் எல்லாம் நிறைவேறிற்று. நிறைவேறிற்று என்ற வார்த்தையை இறைவன் 3 முறை விவிலியத்தில் முன்மொழிகின்றார். தொடக்க நூலில் தனது படைப்பு செயல் முடிந்தவுடன், 2வதாக திருவழிபாட்டு நூலில் புதிய வானகமும் புதிய வையகமும் படைக்கப்பட்டவுடன், 2ற்கும் இடையிலே இன்றைக்கு கல்வாரியிலே சொல்லுகிறார் நிறைவேறிற்று. படைப்பினுடைய 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். வாழ்நாளெல்லாம் தன்னை போதகராகவும் குருவாகவும் அரசராகவும் உலகிற்கு வெளிப்படுத்திய இயேசுவும் ஓய்வெடுக்கப் போகின்றார். பழைய ஏற்பாட்டு தாவீது கோலியாத்தை வெல்வதற்கு 5 கூழாங்கற்களோடு செல்லுகின்றார். புதிய ஏற்பாட்டு தாவீதான இயேசு அலகை என்னும் கோலியாத்தை தன்னுடைய 5 காயங்களால் வென்றெடுக்கின்றார். ஆபிரகாம், மெல்கிசதேக், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, சாலமோன் ஆகியோருடைய அனைத்து இறைவாக்குகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாம் நிறைவேறிற்று என்ற இந்த வார்த்தையில் நிறைவேறிவிட்டன. என்னுடைய தந்தையின் அலுவலை நான் பார்க்க வேண்டாமா என்று சொல்லி தன் பெற்றோரை பார்த்து எருசலேமில் கேட்ட அதே இயேசு தன் தந்தையின் அலுவலை நிறைவேற்றிவிட்டார். நம் வாழ்க்கையை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி பொருந்தும். இன்றைக்கு கடவுள் நம்மை அழைத்தால் மனமகிழ்வோடு நான் நிறைவாகத்தான் இருக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு அழைத்தால் நான் வர தயாராக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சும்மா சொல்லுவோம், இப்ப கூப்பிட்டாலும் போவோம், இப்ப கூப்பிட்டாலும் போவோம்னு. உள்ளுக்குள்ள எத்தனை பேர் பயந்து செத்துட்டு இருக்கிறோம், பயந்தே சாவுறோம் நிறைய பேர். அப்படித்தானே? அதில் எல்லாம் நிறைவேறிட்டு என்றால்
அதற்குரிய வழிமுறைகள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எங்களுக்கு குருக்களுக்கு ஒவ்வொரு திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பொழுதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படிதான். நீங்கள் நிறைவேற்றக்கூடிய திருப்பலி இதுதான் இன்றைக்கு முதல் திருப்பலியும் உங்களுடைய கடைசி திருப்பலியுமாக இருக்கலாம். இன்றைக்கு காலையிலே திருப்பலி நிறைவேற்ற வந்த நீங்கள் நாளைக்கு காலையிலே வர வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை. அதனாலதான் நீங்க நேரம் ஆச்சு அதெல்லாம் எங்களுக்கு பொருட்டல்ல. எங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பலியினுடைய மேன்மையை உணர்ந்துதான் நாங்கள் அந்த திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமே தவிர உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, திருப்பலி நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்ற முடியாது. அப்படி என்றால் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவோடு இருக்கக்கூடிய மகிழ்வோடு இருக்கக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ நிறைவேற்று என்ற வார்த்தைக்கு டெட்டஸ்லாய் என்பது எபிரேய வார்த்தை. கடனை எல்லாம் செலுத்தி விட்டார், அதான் அதனுடைய அர்த்தம். டெட்டஸ்லாய்னா என்னது? கடனை எல்லாம் செலுத்தி விட்டார். நம்முடைய பாவங்களுக்கு பலியாக தன் உயிரை கொடுத்து கடனை ஆண்டவர் அடைத்து விட்டார், பாவங்களை அவர் தீர்த்து விட்டார் என்பதுதான் இந்த டெட்டஸ்லா என்கின்ற வார்த்தையினுடைய பொருள். அதனாலதான் எதிரிகள் நினைத்தார்கள், முடித்து விட்டோம், அவன் முடிந்தான். ஆனால் ஆண்டவர் அவருடைய மனதிலே முடித்து விட்டோம், நான் முடித்தேன், அவர் முடித்தார் என்கின்ற அந்த உணர்வு தான் அவருக்குள்ளே இருந்தது. முடிந்து விட்டான் என்று சொன்னார்கள், ஆனால் அவர் சொன்னார் முடித்து விட்டேன். ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்முடைய குடும்பங்களில் நான் தான் எப்போதும் சொல்வேன், உங்களுக்கு ஒரு வயது ஆகின்ற பொழுது சொத்துக்களை பிரித்து கொடுத்தே ஆகணும். 90 வரைக்கும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. பட்டுன்னு போவும், குடும்பம் பிளரும். நிறைய குடும்பங்கள்ல அப்பா இருக்கிறது வரைக்கும் அவர் அரசராக இருக்க விரும்புறாரு. நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா ஏரியா மொத்தமும் நம்ம கண்ட்ரோல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் போனதும் மொத்தமும் 5 10 பிரிஞ்சு கிடக்கு. எனவே தான் சொத்துக்களை என்ன செய்யணும், பிரித்து கொடுக்குறவங்க முதல்ல கொடுத்துடணும். நல்ல சுய நினைவோடு கொடுக்கணும். ஒரு பிள்ளைக்கு கூடுதல், ஒரு பிள்ளை குறைவு, ரெண்டு நீங்கள் பத்தே தானே. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அல்ல, மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை மக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஒன்று, உங்களுக்காகவும் கொஞ்சம் வச்சிருக்கணும். எதுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, பெட்ரோல் போடுறதுக்கு கொஞ்சம் காசு சேமித்து வச்சிருங்க. ஏன்னா ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, ஹாஸ்பிட்டலில் போகணும். அப்போ அவர் வண்டி வாடகை கூப்பிட்டுருக்காரு. வாடகை கூப்பிடுன்னு சொன்னால் 1/2 மணி நேரம் ஆகுன்னு. அம்மாவுக்கு மூச்சு திணறலாக இருக்குது. கீழே பரபரப்போ ஓடி வந்தப்போ மூத்த பையன் கீழே கார் தொடச்சிட்டு இருந்தான். அப்பா என்னாச்சு? அம்மாவுக்கு முடியலடா, நான் கார் வாடகைக்கு சொன்னேன், அவன் 1/2 மணி நேரம் லேட் ஆகுமா. இவன் கோவப்பட்டான். என்னது? ஏன்ப்பா எங்கிட்ட சொல்லலை, நீங்கள் எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நமக்கு தான் கார் இருக்கு இல்லையா, நான் கூட்டிட்டு போக மாட்டேனா. அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போவாது அவன் கேட்டானே, ஏன்னா 1 மாசமா அந்த அம்மா கஷ்டப்படுது, அவன் திரும்பியே பார்க்கல. இப்போவாது அவன் கேட்டானே, சரிப்பா பரவாயில்ல கார் எடுத்துட்டு வா அப்படின்னு அவனும் பட்டுன்னு கார் எடுத்துட்டு வந்துட்டான். வந்தவன் அம்மாவை ஏற்றியாச்சு, அப்படியே வண்டி போகுது. ஒரு பெட்ரோல் பல்க்கு தாண்டின உடனே அவன் கேட்டான், அப்பா பெட்ரோல் போட காசு எடுத்தீங்களா? யார் கேட்டது? சொந்த மகன். உள்ள உட்காந்துருக்கிறது யாரு? சொந்த அம்மா. இந்த அம்மா அவனுக்கு கொடுத்த பால் கணக்கு கேட்டா, தன்னை உருக்கி கொடுத்த தாய்ப்பால் கணக்கு கேட்டா ஏதாவது மிஞ்சுமா? எதுவும் மிஞ்சாது. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? 5 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபாய்க்கு அப்பா கிட்ட காசு எடுத்தீங்களா? அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு இப்போதான் புரியுது, கொஞ்சம் ரூபா பெட்ரோலுக்காவது நான் என்ன செய்திருக்கணும், சேமித்து வைத்திருக்கணும். அதனால கொடுங்க, ஆனால் கொஞ்சம் பெட்ரோலுக்கு என்ன செய்திருக்கோங்க, வச்சு கொடுங்க. உங்கள் மக்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, பெட்ரோலுக்கு காசு இருக்கிறதா? ஆனால் வாழும்போது நிறைவோடு வாழுங்க. சும்மா மக்களுக்குன்னு சொந்தக்காரங்களை ஏமாற்றி, தம்பியை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, குடும்ப உறவுகளை ஏமாற்றி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் நான்முக சிங்கம் தான். குடும்பம் எப்படி கிடக்குது? குலைஞ்சு கிடக்குது. அதனால பாவங்களை சாபங்களை மக்களுக்காக சம்பாதிக்காதீர்கள், நேர்மையோடு உழையுங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை என்ன செய்யுங்க, நல்ல பத்திரமா வச்சு மக்களுக்கு கொடுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்காகவும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் சின்ன சின்ன ஆர்டி எல்லாம் போட்டு வைங்க. இப்போ 1000 ரூபாயெல்லாம் கிடைக்குது இல்லையா, உடனே தீக்காதீங்க. அதெல்லாம் கொண்டு ஆடம்பரமாக மாதம் 1000 ரூபா வாங்குறோம், 5000 ரூபா கிடைச்சிது, சந்தோஷம் தான். திருவிழா நேரத்தில் நிறைய பேர் சாரி எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 50 ரூபாயாவது மாதம் என்ன செய்யுங்க, ஒரு ஆர்டி போட்டு வைங்க. ஒரு 100 ரூபா ஆர்டி போட்டு வைங்க, 500 ரூபா ஆர்டி போட்டு வைங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய பேர் மகனுக்கு குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம மகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் சோறு போடுறது மகன் தான். சோறு போடுறது யாரு? மகனும் மருமகளும். ஆனால் இந்த அம்மா காசு யாரு கொடுக்கறது? அந்த சோறு உடம்புல ஒட்டுமா?
விளையாட்டான காரியம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். எனவேதான் உங்களுக்கு பாதி என்ன செய்யுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டியா போடுங்க, மீதிய மக்களுக்காக செலவிடுங்கள். வாழும்போது நிறைவோடும் மகிழ்வோடும் வாழாத ஒருவர் பதட்டப்பட்டு கொண்டுதான் சாவார். அர்த்தம் புரியுதா? எப்படி சாவார்? பதட்டப்பட்டு கொண்டுதான் சாவார். அதுபோல பயந்து சாகக்கூடிய ஒரு சூழல் மனிதனுக்கு வரவே கூடாது. எனவே நிறைவாக வாழ்வதற்குரிய அருளை கடவுள்கிட்ட நீங்க நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்கணும். கடைசி வார்த்தை, தன் தந்தையிடமிருந்து மனிதனாக போகிறேன் என்று பாகப்பிரிவினை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இயேசு என்கின்ற ஊதாரி மைந்தன் தன் அன்பையெல்லாம் ஊதாரித்தனமாக இங்கே கொண்டு வந்து கொடுத்து விட்டு தன் தந்தையிடம் திரும்பி செல்கிறார். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று உயிர் துறக்கின்றார். இது விரக்தியில் வந்த வார்த்தை அல்ல. நானே கொடுத்தால் ஒழிய என் உயிரை யாரும் என்னிடமிருந்து எடுக்க முடியாது என்று சொன்னவர் தானே விரும்பி தன் உயிரை கொடுக்கின்றார், கையளிக்கின்றார். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன் என்று என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை என்று திருப்பாடல் 31 இயேசு பாடுகின்றார். இவர் பாடியது இறப்பின் பாடல் அல்ல, மகிழ்வின் பாடல். ஏனென்றால் இந்த பாடல் திருப்பாடல் 31 என்பது ஒரு ஜெபம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்பது ஒரு ஜெபம். எல்லா யூத தாய்மார்களும் தன் மக்களுக்கு தூங்க செல்வதற்கு முன்னால் சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம். எல்லா குழந்தைகளும் தூங்க செல்வதற்கு முன்னால் தங்கள் தாய்மார்களிடத்திலே இந்த திருப்பாடல் 31 ஒப்புவிக்கணும். என்ன செய்யணும்? ஒப்புவிச்சு அதுக்கு பிறகுதான் தூங்க செல்லணும். இப்ப நீங்க பாருங்க, இயேசு என்கின்ற இந்த மைந்தன் அன்னை மரியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட பாடம் திருப்பாடல் 31. சீடர்கள் கைவிட்டார்கள், அவருடைய நண்பர்கள் ஓடி சென்றார்கள், எல்லாரும் எதுவும் செய்ய இயலாத நிலையிலே அவர் சிலுவையில் தொங்குகின்றார். இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் மறந்தாலும் அவருக்கு மறக்காமல் இருந்தது ஒன்று, திருப்பாடல் 31, தன் தாய் சொல்லி கொடுத்த அந்த ஜெபம். எல்லாம் போச்சு, காரி உமிழப்பட்டார், அவர் தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது, அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நிர்வாணப்படுத்தப்பட்டார், தொங்க விடப்பட்டார், எல்லாம் சரிதான், எல்லாம் போனது, எல்லாரும் இகழ்ந்தார்கள். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள இருந்த விஷயத்தை என்ன செய்யல? உள்ள ஸ்டஃப் இருந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். மக்களுக்கு இறைவார்த்தை ஊட்டுங்கள், பைபிளை படிக்க வைங்க, இறைவார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒரு 5 இறைவார்த்தையாவது மனப்பாடம் செய்த பின்னால் தூங்க வையுங்கள். நாளைக்கு நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறுவதற்கு நிறைய நேரம் ஒன்றும் ஆகாது, சரிதானே? அதே நேரத்திலே எல்லாரும் கைவிட்டாலும், அவமானங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எல்லாரும் போனாலும் தனிமையில் இருக்கின்ற பொழுது இறைவார்த்தை அவர்களுக்கு துணையாக வரும் என்பது உண்மை என்றால் மக்களுக்கு இறைவார்த்தையை கற்றுக் கொடுங்கள். இந்த மாசற்ற செம்மறி கொல்லப்பட்ட நேரத்தில் தான் கல்வாரி மலையினுடைய மறுபக்கத்தில் பாஸ்கா விழாவிற்கு கொல்லப்படுகின்ற ஆயிரக்கணக்கான ஆடுகளின் ஓலங்கள் எழுந்தது. காயின் ஆபேலை கொன்றது இந்த நாளில்தான். யாவே இறைவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டதும் இந்த நாளில்தான். ஈசாக்கு பலியிடப்படுவதற்காக மோரியா மலைக்கு அழைத்து செல்லப்பட்டதும் இந்த நாளில்தான். சாலேம் அரசர் மெல்கிசதேக் ஆபிரகாமுக்கு அப்பமும் இரசமும் அளித்தது இந்த நாளில்தான். ஏசா தன் சகோதரன் யாக்கோவுக்கு தலைப்பேற்று உரிமை விற்றதும் இந்த நாளில்தான். மனுமகன் மனுகுலத்தின் முன் தலை சாய்த்து மடிகின்றார். இந்த உலகை படைத்தவர் தன்னால் படைக்கப்பட்ட புழு போன்ற மனிதன் முன்னால் தலை சாய்த்து நின்றவர் இப்பொழுது தன்னுடைய உயிரை விட்டு தலை சாய்க்கின்றார். அனுபவிக்கவில்லை. இயேசு சிலுவையில் நின்று பேசிய 7 இறைவார்த்தைகளை நாமும் கேட்டோம். அங்கே பலர் கேட்டனர். சிலர் கேட்டனர், சிலர் வழி நடந்தனர், சிலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் இயேசுவை சிலுவையிலிருந்து இறங்கி வர சொல்லி கேலி பேசினர். நீ மெசியாவானால் லாசருக்கும் நயீன் நகர இளைஞனுக்கும் யாயிரின் மகளுக்கும் உயிர் கொடுத்தது உண்மையானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று சவால் விட்டனர். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் 100 தலைவன் மட்டும்தான் அவரை ஈட்டியால் குத்திவிட்டு இம்மனிதன் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிட்டார். இவர்களில் நாம் யாராக இருக்கின்றோம்? மெய்யாகவே
அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமென்.